நம்ம இப்போ ட்ரெண்ட பார்த்தோம்னா, ஒரு சூப்பரா புல்லிஷ்ல போயிட்டுருக்கு. 15 மினிட்ஸ் சார்ட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. கடைசியில குளோசிங்ல பாருங்க ஒரு பெரிய கிரீன் கேண்டில் மாரி வச்சு க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு பெரிய கேப் அப்க்கான ப்ராபபிலிட்டீஸ் இருக்கா? இல்ல அது ட்ராப்பா? அப்படின்னு நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ ஓவராலா பாருங்க மார்க்கெட் கேப் அப் ஆகுது, மேல மேல போயிருது. மேல போகுது, இல்லன்னா சைட்வேஸ் ஆயிருது. அகைன் கேப் அப் ஆகுது, அப்படியே மேல போகுது, சைட்வேஸ் ஆயிருது. ஸோ இது ரெகுலராவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கும் பாருங்க இங்கேயும் பாருங்க 27 கேப் அப் ஆகுது, ஸ்லோவா மேல போகுது. 29 கேப் அப் ஆகுது, ஸ்லோவா மேல போகுது. ஸோ இந்த சார்ட் வந்து ரெகுலரா நம்மளுக்கு ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரிப்பீட்டட் சார்ட் அதுவும் ஃப்ரீக்வென்ட்டா ரிப்பீட் ஆகுதுன்ற பட்சத்தில எல்லாத்துக்குமே ஓகே கேப் அப் ஆயிருச்சு பை சைடு அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா ஆணி அடிச்ச மாரி வந்துரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தினால தான் இன்னைக்கு நம்ம பையிங் சைட் சுத்தமாவே ஃபோக்கஸ் பண்ணல. கேப் அப் ஆகுது, அகைன் ஸ்லோவா மேல போகுற மாரி தான் செட்டப் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு பையிங் செட்டப் கிரியேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்? அங்க மார்க்கெட் சொல்றது எல்லாரும் வாங்குங்க நான் மேல போப்போறேன். எல்லாரும் வாங்குங்க நான் மேல போப்போறேன். ஸோ அப்படி மார்க்கெட் கத்திட்டு இருக்கும்போது நம்ம வாங்குனோம்னா, நம்மளுக்கு வின்னிங்க்கான ரேஷியோ வெறும் 25-30% தான். ஸோ வெறும் 25-30% ப்ராபபிலிட்டில எனக்கு இன்னைக்கு என்ட்ரி ஆகுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப ஏன் செல்லிங் சைட் போனோம்? செல்லிங் சைட் போறதுக்கு காரணம் நம்ம ரீசென்ட்டா நம்மளோட மதர் கேண்டில் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, மதர் இண்டிகேட்டர் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரியும். 20 எம்ஏ அண்ட் 200 எம்ஏ. ஸோ இது 15 மினிட்ஸ் சார்ட். பாருங்க 200, 20 பிரைஸ் வைடா இருக்குங்களா? அதுவே 5 மினிட்ஸ்ல பாருங்க. அங்கேயும் 200, 20 வைட் அண்ட் 5 எம்ஏவ கேண்டில் டச் பண்ணவே இல்ல. 5 மினிட்ஸ்ல. 3 மினிட்ஸ்லயும் அதே ஸ்டோரி. ஸோ இன்ட்ராடேக்கான எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நம்மளுக்கு சேம் ஸ்டோரி ரிப்பீட் ஆகுது. 200 வைடா இருக்குது. 5 எம்ஏல கேண்டில் டச் ஆகல. 20க்கும் பிரைஸ்க்கும் அட்லீஸ்ட் ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் வந்தா ஃபாஸ்ட் செல்லிங் வரும். இல்லன்னா ஒரே ட்ரேட்ல எஸ்எல் போயிரும்ன்ற மாரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துச்சு. ஸோ 1 மினிட்லயும் பார்த்தோம். 1 மினிட்ல நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிறலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு பாஸ் கேண்டில் கிடைச்சது. பாஸ் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் வந்துச்சு. இன்வெர்டட் பின் பார் வந்துச்சு. கரெக்ட்டா ஒரு கீ ஜோன்ல 50% கீழ வந்துச்சு. ஸோ இந்த கேண்டிலோட 50% கீழ வந்துச்சு. ஸோ இந்த 2 50% கீழ பிரேச் பண்ண வெயிட் பண்ணோம். கரெக்ட்டா அந்த 50%ல நம்மளுக்கு ஒரு பின் பார் வந்துச்சு. ஸோ இம்மீடியட்டா அந்த கேண்டில் லோக்கு என்ட்ரி, ஹைக்கு எஸ்எல் பிளான் பண்ணியிருந்தோம். டார்கெட் 20 எம்ஏ. ஸோ எப்ப பிரைஸ் வந்து 20 எம்ஏ இது டச் ஆகுதோ அப்பதான் நம்ம எக்ஸிட். இதுதான் பிளான். ஸோ ஈஸியா என்ட்ரி கிடைச்சது. 6, 7 பாயிண்ட் கீழ போச்சு. மார்க்கெட் இங்கேயே ரிவர்ஸ் பின் பார் போட ஆரம்பிச்சது. கிரீன் கேண்டில் வர ஆரம்பிச்சது. அந்த கிரீன் கேண்டில் வந்து இம்மீடியட்டா அதோட லோ பிரேக் பண்ணியிருந்ததுன்னா, நம்மளுக்கு ஒரு இந்த லோ பிரீச் பண்ணியிருந்ததுன்னா, ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் கண்டிப்பா இங்க வரைக்கும் வந்திருக்கணும். பட் இங்க டேயோட ஃபர்ஸ்ட் கேண்ட்லயே மார்க்கெட் பிரீச் பண்ண முடியாம திரும்புது. அப்ப என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் கம்ப்ளீட்டா இன்னைக்கு மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு அர்த்தம். இது ஜஸ்ட் அ ட்ராப். செல்லர்ஸ் இங்க கம்ப்ளீட்டா இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. ஸோ இம்மீடியட்டா பையிங் போலாமா? போ முடியாது. ஆஸ் பர் நம்ம ரூல் நம்ம 20 வந்து ஒரு மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட் இழுத்துருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ இங்க நம்மளுக்கு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. சாரி பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. செல்லிங்ல ஒரு 6 பாயிண்ட் இன்னைக்கு எஸ்எல் எடுத்துக்கிட்டோம். அக்செப்ட் த லாஸ். ஸோ வெறும் 6 பாயிண்ட் எஸ்எல்ல நம்மளுக்கு பெருசா ஒண்ணும் டேமேஜ் வரக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஓவர் ட்ரேடிங் பண்ணி, உங்க ரூல்ஸ நீங்களே பிரேக் பண்ணும்போது கண்டிப்பா ப்ராப்ளம் தான் வரும். அப்புறம் 3 மினிட்ஸ் வந்துட்டோம். 1 மினிட்ல ரொம்ப நேரம் நம்மளாலலாம் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நெறைய ட்ரேட்ஸ் கிடைச்சிரும். நெறைய ட்ரேட்னாவே அங்க கேபிட்டலுக்கு ஆபத்துன்னு அதிகம். ஸோ 3 மினிட்ஸ் பார்த்துக்கங்க. மெதுவா பிரைஸ் மூவ் ஆகுற மாரி தான் இருக்குது. ஆனா, இந்த ஸ்விங்க பிரேக் பண்ணுது, உள்ள வந்துருது. மறுபடியும் இந்த ஸ்விங்க பிரேக் பண்ணுது, உள்ள வந்துருது. மறுபடியும் இந்த ஸ்விங்க பிரேக் பண்ணுது, உள்ள வந்துருது. இப்படி ப்ரீவியஸ் ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணுது, உள்ள வந்துருது. லோ, ஹை, ஹை, லோ, ஹை, லோ. ஸோ ஒரு டைமும் ஹைய பிரேக் பண்ணுது, ஒரு லோ கிரியேட் பண்ணுது. அங்கருந்து மறுபடியும் ஹைய பிரேக் பண்ணுது, லோ கிரியேட் ஆகுது. இப்படியே இந்த ஸ்லோ அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் இருக்குது. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதுவும் நின்னு போயிருச்சு. பையர்ஸும் நாட் இன்ட்ரஸ்டட் இன் த மார்க்கெட். கம்ப்ளீட்டா சைட்வேஸ் போயிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா 20 எம்ஏ படுத்து தூங்கிருச்சு. ஆல்மோஸ்ட் 10:45ல இருந்தே 20 எம்ஏ 10:45 டூ 11:15 இந்த டைம்ல இருந்தே 20 எம்ஏ படுத்து தூங்கிருச்சு. ஸோ 20 எம்ஏ டாடி இஸ் ஸ்லீப்பிங். ஸோ வீட்ல எல்லாரும் அப்பா நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தாருன்னா, வீட்ல எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்களா? இல்ல. எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. ஏன்? அப்பா தூங்குறாரு. அப்பாவ டிஸ்டர்ப் பண்ணா கோவம் வந்துரும். திட்டு வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும் அப்படின்றனால வீட்ல எல்லாரும் இங்க
அமைதியா இருக்காங்க. டிவி கூட சத்தம் இல்லாம தான் ஓடுது. பையன் அமைதியா படிக்கிறான். இல்லன்னா அம்மா கூட உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கிறாங்க ஸ்லோவா கிச்சன்ல. ஸோ அந்த மாரி ஒரு மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சுருச்சு இந்த இடத்துல. ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம போய் நம்ம தலைய விட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? ஃபேமிலியே சேர்ந்து அடிச்சு தொரத்திருவாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஃபேமிலியே சேர்ந்து நம்மள அடிச்சு தொரத்திருவாங்க. ஸோ ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணோம். ஃபெயிலியர் ஆயிருச்சு. 20 எம்ஏ செட்டப் படி நம்மளுக்கு ட்ரேட் அமையல. எந்த ஒரு ரிவர்சல் சைன்ஸும் சாலிடா கிடைக்கல. ஸோ, அதனால இங்க நம்ம ஃபர்தரா ட்ரேடே பிளான் பண்ணாம, லெட் இட் கோ அப்படின்னு இன்னைக்கு டேவ ஸ்மூத்தா ஒரே ட்ரேட்ல குளோஸ் பண்ணிட்டோம். ஸோ, ட்ரேடிங்க இந்த மாரி சிம்பிளா ஒரு ரூல் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது, நீங்களும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா வர முடியும். ஸோ, இப்ப நம்ம புதுசா ஒரு 1 வீக்கா ஒரு ட்ரேடிங் ஜர்னல் ஒரு நண்பர் YouTubeல ஷேர் பண்ணியிருந்தாரு. YouTubeல எங்கேயோ பார்த்துட்டு இது நல்லா இருக்கு சார் அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ, அத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இந்த ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 ட்ரேடிங் டேஸா நம்ம இத ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ChatGPT கேட்டு அத கால்குலேட் பண்ணி சொன்ன விஷயத்த இப்ப நம்மளே மேனுவலா ஒரு ட்ரேடுக்கும் இப்போ என்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நல்லா இருக்குது. ஸோ யாராவது ட்ரேடிங் ஜர்னல் வேணும். இ இதப்படி நாங்களும் எங்க ஜர்னல் மெயின்டெயின் பண்றோம். அப்ப எங்களுக்கும் நாங்க என்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. Telegramல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ட்ரேடிங் ஜர்னல ஷேர் பண்றேன். ஸோ நீங்க எடுக்கிற ட்ரேட்ஸ இதே மாரி என்டர் பண்ணுங்க. ஸோ ட்ரேடர் ஐடி, டேட்டு, டே, இன்ஸ்ட்ருமென்ட் சென்செக்ஸ்ல பண்றோமா, நிஃப்டில பண்றோமா, சிம்பல் அதில என்ன போடுறோம், லாங் போறோமா, ஷார்ட் போறோமா. ஸோ ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் நம்ம எப்பவுமே லாங் தான் போவோம். அதில நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம். பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்திருக்கோம், லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்தோம், புல் பேக் எடுத்தோம். அந்த மாரி எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்க அப்படியே எல்லாமே உள்ளேயே நம்ம ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக், ஆப்ஷன், ஃபியூச்சர் நீங்க எதுல ட்ரேட் பண்ணாலும் அத இங்க போட்டுக்கலாம். ஸோ இங்க நம்ம டேட் போட ஆட்டோமேட்டிக்கா இங்க டே கால்குலேட் ஆயிருது. சிம்பல் நம்ம போட்டுக்கிறோம். லாங்கா, ஷார்ட்டா அப்படின்றது இருக்குது. அப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்ணீங்க? பிரேக் அவுட், புல் பேக், ரிவர்சல், லிக்விடிட்டி ஸ்வீப், டிமாண்ட் சப்ளை, விவேப் பேஸ் பண்ணி, இஎம்ஏ இல்ல பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த மாரி எந்த செட்டப் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்க? என்ட்ரி டைம் வேணுனா நீங்க என்ட்ரி டைமும் போட்டுக்கலாம். அப்புறம் என்ட்ரி பிரைஸ். எந்த பிரைஸ்க்கு என்டர் ஆனீங்க? ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பண்ணீங்க? டார்கெட் என்ன வச்சிருக்கீங்க? எந்த பிரைஸ்க்கு நீங்க எக்ஸிட் ஆனீங்க? ஸோ ஒரு லாட்ல போடுறீங்கன்னா, ஒரு லாட்க்கான உங்க பிஎன்எல். ஸோ இந்த மாரி கரெக்ட்டா இது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில் சொல்லுது. அது போகையும் பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் டைம் இது கால்குலேட் பண்ணி குடுத்துரும். உங்க செட்டப்போட குவாலிட்டி என்ன? நீங்க எடுத்திருக்க செட்டப் எந்த மாரி குவாலிட்டி? நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்ல, ஸ்ட்ராங் செட்டப்பா? அந்த மாரி ஒரு 1லேருந்து 5 வரைக்கும் ரேஷியோல நம்ம செட்டப்ப கால்குலேட் பண்ணுது. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது 1லேருந்து 5 வரைக்கும் கேட்டிருக்குது. எக்ஸிகியூஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்த இந்த எஸ்எல் ட்ரேட் பாருங்க. ஆல்மோஸ்ட் 500 டூ 600 ₹10.650 கிட்ட லாஸ். நேத்தும் ஒரு ₹650 கிட்ட லாஸ். ஸோ இதில நம்ம என்ன போட்டிருக்கோம் ஃபோமோ. ஏன்னா வேகமா போயிரும். நம்ம மிஸ் பண்ணிருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம் 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி நான் இன்னைக்கு என்டர் ஆனேன். ஸோ இட் வாஸ் அ ஃபோமோ என்ட்ரி. ஏர்லி என்ட்ரி இதில ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ அந்த மாரி கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். எஸ்எல் ஹிட் பரவால்ல. கான்ஃபிடென்ட் இது கொஞ்சம் பயந்து எடுத்த ட்ரேட். இந்த மாரி நம்ம என்ன மைண்ட் செட்ல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்ற வரைக்கும் இதில நீங்க போடலாம். ஸோ இதில மந்த்லி ரிவ்யூ காமிச்சிருது. செலக்ட் மந்த்லி ரிவ்யூ. மிஸ்டேக் நம்ம என்ன மாரி மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஏர்லி என்ட்ரி, லேட் என்ட்ரி, ஃபோமோ இந்த மாரி நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்னு இது ஜென்யூனா ஜென்யூனா இந்த ஜர்னல்ல நீங்க ஃபீட் பண்றப்போ, இங்க மிஸ்டேக் ட்ராக்கர்ல நம்ம எதனால இங்க லாஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத வரும். அதாவது உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்து, இதுல நீங்க இந்த மாரி ஃபீட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா இதுல உங்க மிஸ்டேக் வரும். ஸோ இம்ப்ரூவ்மென்ட் ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னு நீங்க அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம். எதுக்கு இம்ப்ரூவ்மென்ட் தேவைப்படுது அப்படின்னு இது சொல்லிரும். செட்டப் அனாலிசிஸ் எந்த செட்டப்ல நம்மளுக்கு அதிகமா ப்ராஃபிட் வந்திருக்கு? பிரேக் அவுட் ட்ரேட்ல தான் அதிகமா வந்திருக்குது. புல் பேக் ரிவர்சல்லாம் ஆவரேஜா வந்திருக்குது. இந்த மாரி நம்ம என்ன செட்டப் எடுக்கிறோம்? அதுல எவ்வளோ பிஎன்எல் வருது? அந்த செட்டப்போட வின் ரேட் எவ்வளோ? பிரேக் அவுட்ல நம்மளுக்கு 75% வின் ரேட் கிடைச்சிருக்கு. அப்படின்ற மாரி வருது. ஸோ நீங்க இதே கரெக்ட்டா ப்ராப்பரா என்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்படி ஓவராலா டேஷ்போர்ட் வந்துருது. 6 ட்ரேட் இதுவரைக்கும் எடுத்திருக்கோம். 66% வின் ரேட்ல போயிட்டுருக்கோம். ஆவரேஜா ₹4000 பிஎன்எல் காமிக்குது. ஸோ இந்த மாரி அழகா இது நம்ம ட்ரேட்ஸ ஃபோக்கஸ் பண்ணிக்குது. வின்னிங் ட்ரேட்ஸ் 4, லூசிங் ட்ரேட் 1. ஸோ எந்தெந்த ட்ரேட் எடுத்திருக்கோம், அதில என்ன மாரி ப்ராஃபிட் ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் ஆயிட்டு வருது அப்படின்ற மாரி கம்ப்ளீட்டா எல்லாமே வருது. ஒரு ஈக்விட்டி கர்வும் வந்துருது. ட்ரேட் அவுட்கம்ஸும் வந்துருது. ஸோ இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்க, இது நல்லா இருக்குது, உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இத ஷேர் பண்ணிடுறேன். பட் ட்ரேடிங் ஜர்னல் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ண போறோம் இனி,
எவ்ரி 20 ட்ரேட்ஸ் இங்கே 20 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனையும் இந்த ட்ரேடிங் ஜேர்னல் எடுத்து நம்ம சார்ட் கூட நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படின்னு வி வில் அனலைஸ் எவ்ரி 20 ட்ரேட்ஸ். ஸோ இங்கே 6 ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ எவ்ரி 20 ட்ரேட்ஸ் ஒன்ஸ் நம்ம பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம என்ன மாற்றணும். ஸோ 20 ட்ரேட்ஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ பார்க்குறீங்க, என்னென்ன இங்கே இங்கே ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் லூசிங் ட்ரேட் எவ்வளோ, வின்னிங் ட்ரேட் எவ்வளோ அப்படின்னு. ஸோ மிஸ்டேக் எதில் அதிகமாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உண்மையாக இருந்ததில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏர்லி என்ட்ரி, லேட் என்ட்ரி, இல்லை ஏர்லி எக்ஸிட், ஹெல்ட் டூ லாங், இக்னோர்ட் எஸ்எல், ஓவர் ட்ரேடிங், அந்த மாதிரி இது கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துரும். செட்டப் அனாலிசிஸ். ஸோ எந்த செட்டப்பில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் புல் பேக்லேயும் லிக்விடிட்டி ஸ்வீப் அந்த மாதிரி இதில் தான் ப்ராஃபிட் அதிகமாக வருது, பிரேக் அவுட்டில் உங்களுக்கு லாஸ் அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிரேக் அவுட் ரேட்ஸை குறைச்சிட்டு, இல்லை லாஸ் எந்த செட்டப்பில் அதிகமாகுதோ அந்த செட்டப்பில் உங்களோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் எது வருதோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ முடிஞ்சால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை பண்ணுங்கள். இல்லை யூ ஆர் குட் இனஃப்னா இதை விட பெட்டராக ஒரு எக்ஸல் ப்ரோக்ராம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும், இல்லை மேனுவலாக நீங்கள் நோட்டில் எழுதுறீங்க அப்படின்னாலும் வெல் அண்ட் குட். ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த ஜேர்னல் மூலமாக உங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த லைக் கமெண்ட்டை தட்டி விடுங்க. வீடியோவை பிடிச்சிருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா வேறு வழி இல்லை, அன்சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும். அண்ட் நாளைக்கு ஒரு பெரிய கேப் அப் வருமா, ஏன்னா போஸ்ட் மார்க்கெட் போய் மேலே உச்சாணியில் உட்காந்துட்டு இருக்குது 24/7 ஸோ இதில் ஒரு டிசிஷனும் எடுக்கிறதுக்கு இல்லை. நாளைக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். நிஃப்டி எக்ஸ்பைரி ஒரு ஹை வாலடைல் டேவாக இருக்குமா, இல்லை ஒன் டைரக்ஷனல் மார்க்கெட்டாக இருக்குமான்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.